கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் வலையொலி தேர்தல் கருத்து கணிப்பை மக்களிடம் நடத்தியது. அதில் திருச்செங்கோடு தினசரி சந்தை சேர்ந்த வியாபாரிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள். இதில் சிலர் திமுகவை ஆதரிக்காமல் மற்ற கட்சிகளை ஆதரித்திருந்தார்கள். இந்த கருத்து கணிப்பு காணொலி நேற்று திருச்செங்கோட்டில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை திமுகவை சார்ந்த பலர் திமுகவை ஆதரிக்காத பலரது கடைகளை காலி செய்தது. மேலும் அந்த வியாபாரிகளை மிரட்டி இனி சந்தைக்குள் வராதபடி எச்சரித்துள்ளது. இந்த விஷயத்தை அறிந்த தாவேகா வேட்பாளர் அருண்ராஜ் சம்பவ இடத்திற்கு உடனடியாக தொண்டர்களுடன் வந்தார். மேலும் அங்கு நடந்ததை உடனடியாக தேர்தல் கமிஷன் அதிகாரியிடம் புகார் அளித்தார். மேலும் அனைத்து வியாபாரிகளுக்கும் ஆறுதலையும் இந்த சூழலில் உங்களுடன் நான் நிற்கிறேன் என்றும் தைரியம் கூறியிருக்கிறார். எடுத்த ஒரு கருத்து கணிப்பு அதுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்று கட்சிக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னவங்க எல்லாம் இங்க மிரட்டி அவங்க கிட்ட நீங்க எப்படி அப்படி ஓட்டு போறேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நகராட்சியில வேலையில இருக்கிறவங்க, அதாவது அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்களே, வாடகை கலெக்ட் பண்றவங்க, அவங்க பாத்தீங்கன்னா மிரட்டி இங்க நீங்க கடை வைக்க கூடாது, உடனே எடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி நிறைய கடையை காலி பண்ண வச்சிருக்காங்க. நிறைய கடை பொருள் எடுக்காம மூடி வச்சுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில கடை பாத்தீங்கன்னா டோட்டலா அவங்க வச்சிருந்த அந்த அட்டை பாக்ஸ் வரைக்கும் கூட எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே தைரியமா சொல்றதுக்கு பயந்துட்டு இனிமேல் அவங்களுக்கு அரசியல் ரீதியா பிரச்சனை வருமோ அப்படின்னு யாருமே வெளியே சொல்றதுக்கு பயப்படுறாங்க. இனி யார் எந்த பிரச்சனை செய்தாலும் எனக்கு உடனடியாக தகவல் தரும்படி கூறி அங்கிருந்து கிளம்பினார்.